Hey guys, welcome to Karthi's World. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக ஆப்பிள் ஈவெண்ட் முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக 12:58 ஆகுது. ஸோ 1 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ஆப்பிள் ஈவெண்ட் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன ப்ரைஸு என்ன ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் அவங்க ஃபஸ்ட் என்ன ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்போட ஆப்பிள் வாட்ச் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆப்பிள் வாட்சே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வாட்ச் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8. ஸோ செகண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் எஸ்சியோடைய செகண்ட் ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கடான ஒரு அந்த ஜிஷாக் வாட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன தான் கீழே போட்டால் உடையாது அந்த மாதிரி ஒரு பயங்கர ஹெவியான ஒரு ஆப்பிள் வாட்ச் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்பிள் வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா. ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46,000க்கு வந்து இந்தியன் ப்ரைஸிங். நான் வந்து இந்த வீடியோவில் இந்தியன் ப்ரைஸிங் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம யூஎஸ் ப்ரைஸிங் கன்வர்ஷனு தேவையில்லாத பஞ்சாயத்து நமக்கு வேண்டாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சீரிஸ் 8 ஸ்டார்டிங் ப்ரைஸ் 46,000. ஸோ சீரிஸ் எஸ்சியோடைய செகண்ட் ஜென்ரேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000. பயங்கர காம்படிட்டிவான ப்ரைஸ் தான் இது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு 4,000 குறைச்சிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக சேல்ஸ்லாம் வந்து பிச்சுட்டு போயிருந்துருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எஸ்சி மாடலில். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த பயங்கரமான ரக்கட் வாட்ச் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000, விச் இஸ் லைக் ஒரு iPhone 14 ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவுடைய ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோவுடைய செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ டிப்பிக்கலாக பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவுடைய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரைஸ் எவ்வளோவா இருந்ததுன்னா 25,000. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமாக அந்த ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ பட் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் விற்றாங்க. நம்ம அப்படி தான் வாங்கி நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு 2,000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி 27,000க்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவுடைய செகண்ட் ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ லைக் ரொம்ப ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணல. அவங்க பழைய ப்ரைஸ்லேருந்து வெறும் 2,000 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் லைக் இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ iPhone 14 நெக்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 14 மட்டும் இல்லை 14+ பழையபடிக்கு வந்து ஆப்பிள் வந்து ப்ளஸ் மாடல்ஸை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இது பண்ணுறாங்க. ஏன்னா மினியோடைய சேல்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகல. ஏன்னா வந்து யாரை பார்த்தாலும் வந்து மினியாக அப்படியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஈவன் ப்ரைஸ் கம்மியாக இருந்து ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ சின்ன டிஸ்பிளேக்குள்ளே போகிறதுக்கு மக்களுக்கு இது இல்லை. ஸோ வந்து அதுக்கு பேசாமல் மேக்ஸ் ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ப்ளஸ் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ iPhone 14 பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 128GB. 128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து 256GB வந்து 90,000. 512GB பார்த்தீங்கன்னா 110,000. ஸோ இதே ப்ளஸ் மாடல்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 10,000 போட்டுக்கோங்க நீங்களே. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 90,000. அப்புறம் வந்து 1,00,000 512GB வந்து 1,00,000. அதே மாதிரி 512GB வந்து 1,20,000. ஸோ இதுதான் வந்து iPhone 14 அண்ட் 14+ ப்ரைஸிங் ரேஞ்ச். ஸோ பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற 14 ப்ரோவுடைய ப்ரைஸிங் பார்த்துடலாம் இப்போ நம்ம. iPhone 14 ப்ரோவுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய 256GB மாடல் பார்த்தீங்கன்னா 1,40,000. 512GB பார்த்தீங்கன்னா 1,60,000. அப்புறம் பயங்கரமான 1TB பார்த்தீங்கன்னா 1,80,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ மேக்ஸும் அதே மாதிரி 10,000 நீங்கள் இது பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே மேக்ஸ் டவுட்டான ப்ரைஸ் எந்த ஃபோனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Max 1TB விச் இஸ் 1,90,000. ஸோ இந்த ப்ரைஸ் பற்றி நான் என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னு எனக்கே தெரில. விச் இஸ் லைக் வெரி ஹியூஜ். ஸோ பயங்கர ஹியூஜில் இருக்குது. ஸோ என்ன அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் $999 அப்படின்றத ரொம்ப ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. விச் இஸ் லைக் கான்சிக்யூட்டிவாக இது 3rd இயர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தாட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் வீடியோஸ் அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு செமெண்டில் மீட் பண்ணுறேன். பாய்.